ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இதை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 10/10/2024 வரைக்கும் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய மொத்த டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோட எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாதத்துல கூடிய நண்பர்கள் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க வந்துருக்கு பாத்தீங்கன்னா, NTPC சேல் பவர் கம்பெனி லிமிடெட்ல தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. NSPCL சண்டிகருக்கு பாத்தீங்கன்னா C&Iக்கு 1 காலிப்பணியிடங்களும், எம்எஸ்க்கு 2 காலிப்பணியிடங்களும், அதே மாதிரி ஒடிசால பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 காலிப்பணியிடங்களும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 காலிப்பணியிடங்களும், C&I டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 காலிப்பணியிடங்களும், MST டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 காலிப்பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 8 காலிப்பணியிடங்களும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 காலிப்பணியிடங்களும், C&I டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 காலிப்பணியிடங்களும், MST டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 காலிப்பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒன்னு டிப்ளமோ இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு 60% மினிமம் மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதேதான், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது இன்ஜினியரிங் நீங்க எடுத்து படிச்சிருந்து பிளஸ் 60% மார்க் எடுத்துருக்கணும். C&I போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது EC டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்ல எடுத்து 60% மார்க் இருந்தாலே போதும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா BSc இன் கெமிஸ்ட்ரி படிச்சு 60% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய குவாலிபிகேஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC ST பர்சன்ட் டிசபிலிட்டா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் மார்க் இருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ட்ரைனிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா மாதம் 24,000 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம W7 கிரேடுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 27 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சுதான் செலக்ட் பண்ண போறாங்க. அதுல ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஈச் கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுக்க போறாங்க. இப்ப நீங்க அதுல ஏதோ ஒண்ணு ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 40% பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியும், எக்கனாமிக் வீக் பர்சன் 30% இருந்தாலே போதும். SC ST OBC பர்சன்ட் டிசபிலிட்டிக்கும் பாத்தீங்கன்னா சேம் 30% மார்க் எடுத்திருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த டிப்ளமோ இன் ட்ரைனிங் கேட்டகரிக்கு பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி இந்தியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ அந்தந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றது நீங்க எடுத்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி TA அண்ட் இந்த பெய்டு ஹாலிடே இதெல்லாம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலிஜிபிளும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. www.nspcl.co.in pages careers. சோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லிருக்காங்க. SC ST பர்சன்ட் டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது. அதே மாதிரி எல்லா பெண்கள் கேஸ்டுகளுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 25/9/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 10/10/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சொலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் பிரைவேட்டா கேட்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.